கொஞ்சம் சோடியம் கார்பனேட், கொஞ்சம் கால்சியம் சல்ஃபேட், நல்லா ரெண்டுத்தையும் சேர்த்து கலக்கு 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 கலக்குனா வாவ், நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த எனர்ஜி ட்ரிங்க் கிடைச்சிருச்சு. கண்டுபிடிச்ச இந்த எனர்ஜி ட்ரிங்கா முதல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லணும். ஏய் சக்சஸ் சக்சஸ், நீ சீக்கிரம் வாங்க பிள்ளைங்களா. ஏ தண்டனக்கா, ஏ தனக்குனக்கா, ஏ தண்டனக்கா, ஏ டக்கா 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 தண்டனக்கா, ஏ தனக்குனக்கா, ஏ தண்டனக்கா. ஐயோ இந்த பொறி உருண்ட மாட்டே எதுக்கு தான் இந்த கத்து கத்துறியா? ஏய் வாங்க பிள்ளை போய் என்னன்னு பாத்துட்டு வருவோம். இல்ல நம்ம சும்மா விளையாடவே விட மாட்டியா? கத்திக்கிட்டே இருப்பியா? ஏதாவது கண்டுபிடிக்கிறேன் பேர்ல ரெண்டு தண்ணியை கலந்து வச்சிருப்பியா? வாங்க போய் பாத்துட்டு வருவோம் என்னன்னு. டேய் கிஷோர், எதுக்குடா எங்களை கூப்பிட்ட? சீக்கிரம் சொல்லு. ஏய் கிஷோர், எதுக்குடா எங்களை கூப்பிட்ட? ஆமா இது என்னது? ப்ளூ கலர்ல லிக்விட் மாதிரி இருக்கு. என்னது? கவியக்கா, ரொம்ப நாளா ரிசர்ச் பண்ணி ஒரு எனர்ஜெட்டிக் ட்ரிங்க் கண்டுபிடிச்சிருக்கேன். இது மட்டும் குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, யானை பலம் கிடைக்கும். ஒரு வீட்டையே நம்மளால இடிச்சு தள்ள முடியும் தெரியுமா? குடிச்சு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்க இந்த கிஷோரோட கண்டுபிடிப்ப. ஐயோ யார் இந்த பொறி உருண்ட பேச்ச கேட்டு இந்த விஷ பரீட்சையில இறங்கிராதீங்க. போன வாட்டி எனக்கு முடி கம்மியா இருக்குன்னு சொல்லி ஒரு ட்ரிங்க் தரேன், முடி நல்லா வளரும்னு சொன்னா. அது குடிச்சதுக்கு அப்புறம் என் குறை முடியும் கீழே கொட்டிருச்சு. என் முடியெல்லாம் செம்மட்டையா போச்சு. யாரும் இந்த பொறி உருண்ட பேச்ச கேட்காதீங்க, யாரும் குடிக்காதீங்க. ஏம்பிள்ள சோடா புட்டி, இப்படி பொய் பைய சொல்றியா? இங்க பாரு, என் தள்ள எம்புட்டு முடி முளைச்சிருக்குன்னு நீ ஒழுங்கா குடிச்சிருக்க மாட்ட. இந்த பிள்ளை சொல்றதை யாரும் கேட்காதீங்க, குடிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க அந்த கிஷோரோட கண்டுபிடிப்ப. அட கிஷோரு, அங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? எப்ப பார்த்தாலும் எதையாவது வச்சு கலக்கிக்கிட்டே இருக்க. போய் கடைக்கு போய் தயிர் பாக்கெட் வாங்கிட்டு வா, தயிர் சோறு கிண்டணும். சீக்கிரம் வா வீட்டுக்கு. டே மச்சி, முதல்ல உங்க அம்மாவுக்கு போய் தயிர் பாக்கெட்டை வாங்கி கொடு, அப்புறம் எனர்ஜெட்டிக்கு கண்டுபிடிப்பை பத்தி பேசலாம். சீக்கிரம் போ. வரேம்மா. ஒரு ஃபியூச்சர் சயின்டிஸ்டை பார்த்துட்டு தயிர் பாக்கெட் வாங்கிட்டு வர சொல்லிட்டீங்க. என் அருமெல்லாம் உங்களுக்கு இப்போ புரியாது, இனி போக போக தெரியும். எத்தனை தயிர் பாக்கெட்டுமா வாங்கிட்டு வர? காசை கொடுங்க, சீக்கிரம் வாங்கிட்டு வரேன். ஃப்ரெண்ட்ஸ், யாரும் என் ட்ரிங்கை குடிச்சிடாதீங்க அவசரப்பட்டு. அதுக்குன்னு ஒரு அளவு இருக்கு, அந்த அளவுக்கு மீறி குடிச்சா அது ரொம்ப டேஞ்சர். நான் தயிர் பாக்கெட் வாங்கிட்டு வரைக்கும் எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. இந்த பிள்ளை பாவி நல்லா வாசமா இருக்கு, கொஞ்சம் குடிச்சு பார்ப்போமா? டே கவினி, தேவலாம விஷ பரீட்சையில இறங்கிராதடா. அவனும் அவன் ட்ரிங்க் அதெல்லாம் குடிச்சா அவளுக்கு வா நம்ம இங்க இருந்து ஓடிரலாம் அப்படின்னு கிஷோர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாட போயிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து ஊருக்குள்ள ஒரு திருடன் வர ஆரம்பிச்சான். இன்னைக்கு நாளே ரொம்ப மோசம். எங்கேயும் ஒரு பொருள் திருட முடியல, எங்க பார்த்தாலும் ஆளும் வேறுமா இருக்காங்கப்பா. என்ன ஒரு டயர்டா இருக்கு, ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்கும். அடடடே, இது என்னது? யாரும் நடு தெருவில் ஜூஸா வச்சிருக்காங்க. இதை எடுத்து குடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கே வச்ச மாதிரில இருக்கு, எடுத்து குடிச்சிட வேண்டித்தான். நான் இருக்கிற குழப்பசிக்கு அம்புட்டியும் குடிச்சிட வேண்டிதான். நல்லா டேஸ்டால இருக்கு ஜூஸு. அப்பா, வயிறே புல்லாயிருச்சுப்பா, ஏப்பமே வந்துருச்சு. அந்த பசிக்கு நல்ல வலிக்கிற ஜூஸ் கிடைச்சிச்சு. என்னது இது? வயிறெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. ஐயோ, தலையெல்லாம் சுத்துதே. ஐயோ, என்ன கர்மமோ இது? ஐயோ, யாராவது காப்பாத்துங்களே, என்ன காப்பாத்துங்க, தலையெல்லாம் சுத்துது. திடீர்னு அந்த திருடன் தன்னறியாம முரட்டுத்தனமா கத்த ஆரம்பிச்சான், ஆக்ரோஷமா துடிக்க ஆரம்பிச்சான். அந்த கெமிக்கலை குடிச்ச திருடன் திடீர்னு அரக்கன் மாதிரி பச்சை பசேர்னு உடம்பெல்லாம் மாறி ஆக்ரோஷமா கத்த ஆரம்பிச்சான். என்னது இது? யாரோ உருமுற மாதிரி சத்தம் கேக்குது. ஐயோ, யார் இந்த அரக்கே? என்னாச்சு இந்த ஆளுக்கு? ஏன் இந்த ஆள் இப்படி கிடக்குறாரு? கிஷோரு, என்னடா அது? ஊருக்குள்ள ஏதாவது யானைன்னு வந்துருச்சா என்ன? யாரோ அலற மாதிரி சத்தம் கேக்குது, உருமுற மாதிரி சத்தம் கேக்குது. ஆமா பத்தா, எனக்கும் சத்தம் கேட்டுச்சு. என்னவா இருக்கும்? வா போய் பார்த்துட்டு வருவோம். ஓ மை காட், இப்போ யாரோ உருமுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. இன்னும் இந்த அங்கிள் வித்தியாசமா இருக்காரே. இவர்தான் இப்ப கத்துனாரா? என்ன இப்படி மயங்கி கிடக்குறாரு? ஹலோ, எழுந்திரீங்க, உங்களுக்கு என்னாச்சு? ஐயோ, யாரு என்னோட எனர்ஜெட்டிக் ட்ரிங்கை குடிச்சது? போச்சு, இந்த அங்கிள் தான் குடிச்சிருப்பாரோ, அதனாலதான் இப்படி ஆயிருக்காரு. போச்சு, அப்பதான் நான் கண்டுபிடிச்ச கெமிக்கலை இந்த அங்கிள் ஃபுல்லா குடிச்சிட்டாரு. ஐயோ, யார் விட்டு பிள்ளையோ அப்படி என்னத்தை தாண்டா கண்டுபிடிச்சு வச்ச? இந்த பையன் இப்படி ஆகி போய் கிடக்குறியா? ஐயோ, பாக்குறதுக்கே வினோதமா இருக்கானே. ஏப்பா தம்பி, எழுந்திரிப்பா. ஏப்பா தம்பி, நீ யார் வீட்டு பையன்? எழுந்திரிப்பா, எழுந்திரி. என்னாச்சு உனக்கு? எழுந்திரி.
திடீர்னு அந்த திருடி ஆக்ரோஷமா கத்த ஆரம்பிச்சான். இப்ப என்ன பண்ணேன்னு பாருங்க எல்லாத்தையும் அப்படின்னு ஆக்ரோஷமா கத்திக்கிட்டு எல்லாத்தையும் இடிச்சு தள்ள ஆரம்பிச்சான். எல்லாரையும் டம்மு டும்முன்னு இடிக்க ஆரம்பிச்சான். ஏய் கிளவி, இந்தா உனக்கு ஒரு பஞ்சு. ஐயோ ஆத்தா மகமாகி என்ன காப்பாத்து. இளவட்ட வயலே இப்படி ஆட அடிச்சு தள்ளுறது கீழே. ஐயோ எம்மா. எங்க எஸ்கேப் ஆகி ஓட பாக்குற? இந்தா நல்லா வாங்கிக்கோ. இன்னைக்கு எல்லாரும் என்கிட்ட நல்லா மாட்டீங்களா? இல்லனா அந்த அரக்கே நம்மள அமுக்கியே கொன்றுவான் போல. தள்ளுங்க தள்ளுங்க, எந்திரச்சு ஓடுங்க எல்லாரும். பயங்கர ஆக்ரோஷமா ஒவ்வொரு பொருளையும் இடிச்சு தள்ள ஆரம்பிச்சாரு. மரம் செடி கொடி வீடுன்னு பார்க்காம அம்புட்டியும் தள்ள ஆரம்பிச்சான் அந்த கரக்கன். ஐயோ 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 ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஆடு மாட்டெல்லாம் அந்த படுபாவி அமுக்கி போட்டானே. ஐயோ 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 படுபாவி, ஏன் அம்புட்டு ஆட்டுக்குட்டியும் ஒரே மிதியால மிதிச்சு புட்டியா? டே கிஷோரு, எங்கடா இருக்க? இவனை எப்படியாவது தடுத்து நிப்பாட்டுடா. இதுக்கு ஒரு மாத்து மருந்து கண்டுபிடிடா. டே எங்கடா ஓடி போய் தொலைஞ்ச? ஹே கிஷோர், இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அவன் ஊரையே அடிச்சிட்டு இருக்கான். ஏதாவது மருந்து கண்டுபிடிச்சியா இல்லையா? காவியக்கா, எனக்கே தெரியல. நான் இப்பதான் கெமிக்கல் புக்கை எடுத்து ஏதாவது ரெஃபரன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன். போச்சு, அந்த அரக்கே நம்ம ஊரையே அழிக்க போறான். சீக்கிரமா இங்க இருந்து ஓடி போய் ஒளிஞ்சிருவோம். இல்ல திருப்பி நம்மள அமைக்க போடுவியா? ஓ மை காட் பவி, அவன் திரும்பி பார்க்கறதுக்குள்ள வா, நம்ம இங்க சீக்கிரம் ஓடிடுவோம். ஆமா வா, அந்த மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கலாம். ஐயோ ஐயோ, இந்த கிஷோர் மட்டும் இப்ப என் கையில கிடைச்சா அவனை சட்னி ஆக்கிடுவேன். இனிமேல் அவனை எந்த கெமிக்கலையும் கண்டுபிடிக்க விடக்கூடாது. அது கண்டுபிடிக்கிறேன் இது கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி நம்ம ஊரையே சுடுகாடா மாத்திட்டியான். பாரு, இப்ப நம்ம எல்லாரும் ஊரை விட்டு ஒரு காட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற நிலையை உருவாக்கி விட்டான். வரட்டும் அவன் மட்டும். நீ அப்பயே சொன்ன பிள்ளை பவி, நாங்க தான் கேட்கல. அவன் ஏதோ புதுசா கண்டுபிடிக்கிறாரேன்னு ஆர்வமா பாத்துக்கிட்டு இருந்தா இப்படி நாம ஒளிய விட்டுட்டானே. அவன் மட்டும் இப்ப எங்க போனா? கண்டுபிடிச்சிட்டேன். அந்த மாத்து மருந்து கண்டுபிடிச்சிட்டேன். இந்த மருந்தை மட்டும் அவனுக்கு ஊசி மாதிரி போட்டு விட்டோம் வச்சுக்குவேன், மறுபடியும் அவங்க பழைய நிலைமைக்கு மாறிடுவாங்க. வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த அரக்கனுக்கு ஊசியை போட்டு விட்டு வருவோம். இந்த மருந்தை கண்டுபிடிச்சு இப்படி நிலைமை உருவாக்குறதே நீதான். ஒழுங்கா போய் அந்த அரக்கனுக்கு நீயே ஊசி போட்டு வா. நாங்கெல்லாம் வரமாட்டோம். அவன் கண்ணுல மாட்டணும், திருப்பி எங்களை சட்னியா போல மீறி மீறி மிதிச்சு போடுவான். ஓடிடு அங்கிட்டு. திடீர்னு அந்த அரக்கன் குழந்தைங்க இருக்க இடத்த பார்த்துட்டு வேக வேகமா ஆக்ரோஷமா கத்திக்கிட்டு ஓடி வந்தான். எல்லாரும் இங்கதான் ஒளிஞ்சிருக்கீங்களா? இதோ வந்துட்டேன். ஐயோ அம்மா, என்ன அடி. ஆபா, இதுதான் நல்ல சமயம். இந்த ஊசியை எப்படியாவது எடுத்து போட்டுற வேண்டிதான். இதோ வந்துட்டேன். இப்ப பாரு உன்னை என்ன பண்றேன்னு. அப்படின்னு கிஷோர் வேகமா அந்த ஊசியை எடுத்து அந்த அரக்கனுக்கு போட ஆரம்பிச்சான். திடீர்னு அந்த ஊசி போட்ட வலி தாங்க முடியாம அந்த அரக்க வேகமா ஆக்ரோஷமா கத்த ஆரம்பிச்சான். கத்திக்கிட்டே பக்கத்துல இருக்க மரத்தெல்லாம் புடுங்கி வீச ஆரம்பிச்சான். அப்படின்னு ஆக்ரோஷமா கத்திக்கிட்டே டம்முன்னு தரையில விழுக ஆரம்பிச்சான். என்னாச்சு? அந்த அரக்கன் மயங்கி விழுந்துட்டா? அதுக்கப்புறம் ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி அந்த அரக்கனை சுற்றி நிற்க ஆரம்பிச்சாங்க. ஏவா ஏ ஆத்தா, டே கிஷோரு, என்னடா திருப்பி பண்ணி தொலைஞ்ச? திருப்பி மயங்கி கிடைக்கிறியா? திருப்பி எந்திரிச்சுன்னு வந்துடுவானா என்ன? அத்தை, இன்னைக்கு இந்த கிஷோர் பயலால் நம்ம ஊரே ஒன்றும் இல்லாமல் போச்சு. இங்கே பாருங்க, நம்ம ஆசையாக வளர்த்த ஆடெல்லாம் எப்படி கிடக்குன்னு. அவனை இந்தாத்தா மருமகளே, வயலை நெல் எல்லாத்தையும் உழைச்சி தள்ளிட்டியான். ஒரு விவசாய நிலமும் இல்லை, அம்புட்டு ஒன்றும் இல்லாமல் போச்சு. எல்லாம் இந்த படுவாவே அரைக்கம் பண்ண வேலைத்தான். அப்பதான் கவலைப்படாத, உன் பேரை இன்னொரு மருந்து கண்டுபிடிச்சு அவரை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துட்டேன். இனிமேல் இப்போ பழைய நிலைமைக்கு மாறிடுவார். இனிமேல் அவர் எதுவும் பண்ண மாட்டார், பயப்படாதீங்க. இந்தடா கிஷோரு, இனிமேல் அப்பத்தானே பக்கத்தில் வந்த இது கண்டுபிடிச்சிட்டே அது கண்டுபிடிச்சிட்டேனே ஊரே ஒன்றுலாம் ஆக்கி போட்டியடா நீ கண்டுபிடிச்ச கெமிக்கலால். படுவாவி, இந்த பையன் நல்லானா சரிதான். ஐயோ, ஏடா திருப்பி கத்துறியா? என்னடா ஆச்சு? என்னாச்சு ஆச்சுன்னு பாடுறான்.
பயப்படாத பாட்டி, அவரு பழையபடி மாறிட்டாரு. அங்கிள் எழுந்திரிங்க, ஒன்றும் இல்லை உங்களுக்கு, எழுந்திரிங்க அங்கிள். ஏப்பா தம்பி எழுந்திரிப்பா. யார் விட்டு பையன் நீ? நல்லா வந்து இன்னைக்கு மாட்ட தெரிஞ்ச. எந்திரி எந்திரி எழுந்திரி. நான் எங்க இருக்கேன்? என்னாச்சு எனக்கு? ஒரு ஜூஸை தான் குடிச்சேன், அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. யார் நீங்க? எதுக்கு எல்லாரும் சுத்தி இருக்கீங்க? என்னாச்சு எனக்கு? அதுக்கப்புறம் நடந்தது எல்லாத்தையும் குழந்தைங்க அந்த திருடன்ட்ட சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதை கேட்டாமே மிரண்டு ஊரை விட்டே ஓட ஆரம்பிச்சான். அட கடவுளே, ஏதாவது உங்க ஊர்ல கிடைக்கும், திருடி பொழைச்சிக்கலான்னு பார்த்தா என் ஆளவே காலி பண்ண பார்த்துட்டீங்களே. அழியாத்தி, இனிமேல் இந்த ஊர் சைடு வந்துடவே கூடாதுப்பா. அப்படின்னு திருட ஒரே ஓட்டமா ஊரை விட்டு ஓட ஆரம்பிச்சான்.